இதுவும் அம்மா அச்சா சும்மா இருப்பான் புருஷங்காரன். அம்மாவை கை வாங்குவான், அடிப்பேன். அப்பாவை கை வாங்குவான். ஆனால் பொண்டாட்டி அச்சா திருப்பி அடிக்க மாட்டான். அது ஏன்னு இன்னமும் புரியல. காலத்துக்கு கட்டாயமோ. சாக்கோ பாயா ரகுட் பாயான்னு தான் கேட்போம். யாருன்னா சாக்கோ கேர்ளா ரகுட் கேர்ளான்னு கேட்டிருக்குமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து சுமாராக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. விஜய் சேதுபதி சாரும் நித்யா மேனன் மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஒரு ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு சீன் போவோம். பட் ஆனால் பெரிய பிரச்சனை நடக்க போது நினைப்பீங்க. ஆனால் நடக்காது. ஒரு காமெடியாக வந்து ஸ்மூத்தாக முடிச்சுட்டு போவாங்க. அதில் வந்து பாண்டியராஜ் சார் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ் அருமையாக இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் புருஷன் பொண்ணை சண்டையாக வந்து இந்த படம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை சேர்த்து வச்சிடும். நல்லா இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. எதற்கும் துணிந்தவன் படத்தோட நல்லா இருக்காங்க. ஏன்பா எதற்கு துணிந்தவன்லாம் நான் பார்க்கலப்பா. சரியில்லை. யாருக்கு? சூர்யாதான் நினைக்கிறேன். சூர்யா தானே? அப்படியா? இது நல்ல படம். இது வேற ஜானர் ப்ரோ. பெருசா தாஜ் போட்டு தஞ்சாவூர் மாதிரிலாம் கதைலாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மல் ஃபேமிலி கதைங்க. புருஷன் பொண்டாட்டிங்க. புருஷன் யாரு, அவங்க ஃபேமிலி யாரு, பொண்டாட்டி யாரு, அவங்க ஃபேமிலி யாரு, இதுதான் கதை. 2 பேர் முட்டிக்கிறாங்க, மோதிறாங்க. நார்மலாக நம்ம ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்னா, புருஷன் தான் எட்டி உதைக்கிறவனா இருப்பான், பொண்டாட்டி அடி வாங்குறதா இருக்கும். இங்கே புருஷன் ஒரு எட்டி உதைச்சா பொண்டாட்டி 2 எட்டி உதைக்கும். அந்த மாதிரி கேரக்டர். ஆமாம், கோய் சார்லாம் காமெடி. இது ரியலாகவே அடிப்பாங்க போல். அவங்க உருவமும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலிஸு 2 பெரும் ஃபேமிலிஸு, ரவுடி ஃபேமிலிஸு, இதில் 2 ஒரு கல்யாணம் நடக்குது. இவங்க எப்படி ஒட்டு போகிறாங்க, முட்டி மோதி திருப்பி சேர்றாங்களா சேரலையா, இதை தான் காட்டியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி எந்தெந்த ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்கணும். ஏன்னா விட்டு கொடுக்கறது இல்லைனா தான் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. எதில் விட்டு கொடுக்கணும், எதில் வந்து டைட் பண்ணணும் அப்படின்றத அழகாக காட்டியிருக்காங்க. கூட பெரியவங்களை எப்படி மதிக்கணும். இந்த பெரியவங்க இப்போ இதில் காட்டுறது நெகட்டிவ் பெரியவங்க. எல்லா குடும்பத்துலையும் பெரிய நெகட்டிவ் பெரியவங்களாக தான் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. பாசிட்டிவ் பெரியவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள மதிக்கணும். எப்படி மதித்து வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதாங்க நார்மல் ஃபேமிலி கதை. நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாண்டியராஜ் சார் டிரெக்ஷன்றனால சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. 4 இடத்துல முடிச்சிட்டாங்க. ப்ரொடியூசருக்கும் பெருசாலாம் பச்சா வைக்கல டிரெக்டரு. ஒரு வீடு, ஒரு பரோட்டா கடை, 2 வீடு, ஒரு பரோட்டா கடை, ஒரு கோயில், ஒரு நடு ரோடு, அவ்வளோதான் முடிச்சு. வைன் ஷாப் காட்டுறாங்க. ஆமாம், அவ்வளோதான். படத்துல என்ன மைனஸ்லாம் இல்லை. ஃபேமிலியாக வாங்க, ஜாலியாக பார்த்துட்டு போங்க. மைனஸ்லாம் இதில் சொல்லுறதுலாம் ஒன்றும் கிடையாது. பெருசாக நீங்கள் கமர்ஷியல் மூவிஸ் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகாது. இது ஒரு நார்மல் ஃபேமிலி கதை, அவ்வளோதான். அந்த அளவில் வந்து யார் பார்க்கணும் வச்சுக்க, மருமகள், அப்புறம் மாமியார், புருஷன், அந்த 3 பேர் வந்து பார்த்தா போதும். ஏன்னா விஜய் சேதுபதி 2 பேர் நடுவில் மாட்டின்னு வந்து கஷ்டப்படுறாரு பாருங்க. அவங்க பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு சிரிச்சுப்பாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சு. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் எடுத்து பாருங்களேன். யார் யாரை வச்சுக்கிறா, இதுதான் கதை. யார் யாரை வெட்டுறா, இதுதான் கதை. யார் எவ்வளோ கஞ்சா கடத்துறா, இதுதான் கதை. இதை நம்ம குழந்தை குட்டிங்களோட எடுத்துகிட்டு வந்து பார்க்க முடியுமா? நான் அவன் எடுக்கிற டிரெக்டர்ஸை தப்பு சொல்ல, அவன் கமர்ஷியலி எடுக்கிறான், ஸோ போட்டு தான் ஆகணும். பட் ஃபேமிலிஸாக வந்து பார்க்குற அளவுக்கு படங்கள் கம்மியாயிடுச்சு. அதை வந்து இந்த படம் சார்ட் அவுட் பண்ணுது. ஒரு சீனும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. சூப்பராக எடுத்திருக்காங்க. குழந்தை, குட்டி, தாத்தா, பாட்டி, நாளைக்கு சாவ போகிறவங்க யாரை வேணாலும் கூட்டின்னு வந்து காட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு போவாங்க. புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக சார்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆர்கே சுரேஷ் ஆக்டிங், அவர் ஆக்டிங் ஓகே தான். பட் மெயின் ரோல் நித்யா மேனன் வந்து பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்து ரொம்ப வில்லனாக காட்டுவாங்க, கட்சியில் வந்து குழந்தை மாதிரி காட்டிடுறாங்க. குழந்தை மாதிரி காட்டிட்டு மாறிடுறாரு. நித்யா மேனன் தாங்க சூப்பர் தான் போட்டி போட்டு. நித்யா மேனனை தவிர்த்து நீங்கள் வேற அந்த ஹீரோயினா இதுக்குள்ளே சொருவிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அந்த ரக்கட் ரோலு. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக சாக்கோ பாயா ரகுட் பாயான்னு தான் கேட்போம். யாருன்னா சாக்கோ கேர்ளா ரகுட் கேர்ளான்னு கேட்டிருக்குமா? இந்த படத்தில் போனீங்கன்னா நீங்கள் ரகுட் கேர்ள் பார்க்கலாம். நான் விஜய் சேதுபதி படம் தானேண்ணா. ஏன்னா பாதி அந்த படம் எடுக்கிறாங்க. என்னண்ணா படம் பயங்கரண்ணா. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் பார்த்த போலே இருக்குதுண்ணா இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ணா என்னண்ணா ஃபேமிலி, அதை தான் நான் நிஜ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வாழ்ந்த போல இது. இந்த பக்கம் என் பொண்டாட்டி, இந்த பக்கம் என் மாமியார், பின்னாடி என் அம்மா, 3 பேருக்கு நடுவில் ஒரு புருஷங்காரன் வாழ்கிறான் பார்த்தியா வாழ்க்கை. அதை தான் இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்கண்ணா. ஏன்னா 3 பேருக்கு நடுவில் ஒரு புருஷங்காரன் பண்ணுறான் பார்த்தீங்களா லோலு. அதை பற்றி தான் இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்கண்ணா. அதில் யோகி பாபண்ணா காமெடி இன்னும் அல்டிமேட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காமெடி பயங்கரமாக இருந்திருக்குண்ணா. சிரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு காமெடியாக கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாக. ஏன்னா இந்த படத்தில் ஃபேமிலியெல்லாம் பார்க்கக்கூடாது, மாமியாருங்க மருமகளுங்க தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க பண்ணுற கொடுமையை நீங்களே தான் நேராக பார்க்கணும். ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் பண்ணுற கொடுமையை நீங்களே தான் பார்க்கணும். ஏன்னா புருஷங்காரன் இதுக்கும் அதுக்கும் பாவத்தில் நம்ம விஜய் சேதுபதி என்ன மாமியார் வீட்டுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் ஓடி தேஞ்சு போயிட்டா போல். அப்படியாப்பட்ட அதே போல் அவங்களோட நடிப்பு தலைவா
ரெண்டு பேரும் சிவாஜி கணேசனை மிஞ்சிட்டாங்க. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பாக இருக்குது ரெண்டு பேருமே. பயங்கரமான ஒரு நடிப்பு. ஏன்னா அந்த நடிப்பு நிஜ வாழ்க்கையில் பார்த்த போலே இருக்குது. என் வீட்டில் பார்க்குற போலே இது. அதே போல் தெளிவா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாவம், அரை மொட்டை தெளிவா அந்த குழந்தை. முழு மொட்டை நச்சு இந்த பாவம் அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு போடும். அரை மொட்டையில் நச்சா அந்த மூஞ்சி தெரியுமா? ஒரு முழு மொட்டை என்ன போல் அச்சிருந்தா பாவம் அந்த குழந்தை ஒரு நல்ல ரோல் கிடச்சிருக்கும். அரை மொட்டையிலே பாவம் கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அந்த குழந்தைய. எதுக்கு தான் பண்ணாங்கன்னே தெரியல. மச்சாங்காரன் எதுக்கு சண்டை போடுறான், ஏன் சண்டை போடுறான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் நிஜ வாழ்க்கையும் அதே தான். என் மச்சாங்காரன் எதுக்கு சண்டை போட்டான்னு இன்னும் தெரியல. அதுதான் இந்த படத்திலும் மச்சாங்காரன் ஏன் சண்டை என்ன. நானும் ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்குன்னு பார்த்தேன். கட்சி வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் புருஷன் பொண்டாட்டிங்க இந்த டைவர்ஸ்ன்ற விஷயத்தை இந்த படத்தில் சூப்பராக சொல்லு. பேப்பர்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படின்ற விஷயத்த சூப்பராக. எப்படின்னா இப்போ கூட டைவர்ஸுங்க ஆயின்னு சும்மானே டைவர்ஸ் ஆகிறாங்க. அதையும் இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. நல்ல படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடாது, மாமியார் மருமகன் தான் பார்க்கணும். நல்லா இருக்குது படம். உண்மையாக நான் பொண்டாட்டி தான். புருஷங்காரன் எங்கன்னா அடிக்கிறான் இப்போ இருக்கிற காலத்தில். புருஷங்காரன் வெளியே அடிப்பான், வெளியே வீரனாக இருப்பான், வீட்டுக்குள்ளே ஓனாயாக தான் இருப்பான். அதுதான் உண்மை. பொண்டாட்டி அடிப்பா, 10 அடி கூட அடிப்பா பொண்டாட்டி. அது புருஷங்காரன் கேட்க முடியாது. இதுவும் அம்மா அச்சா சும்மா இருப்பான் புருஷங்காரன். அம்மாவை கை வாங்குவான், அடிப்பேன். அப்பாவை கை வாங்குவான். ஆனால் பொண்டாட்டி அச்சா திருப்பி அடிக்க மாட்டான். அது ஏன்னு இன்னமும் புரியல. காலத்து கட்டாயமோ காலத்தின் அவசியமோ தெரியல. புருஷங்காரன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதே ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. நம்ம அப்படி தான். அப்படிலாம் இல்லை, அது தெரியல.